சென்னை விருகம்பாக்கம் பகுதியிலும் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முருகேசன், எத்தனை வீடுகளை இதுபோல தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது? தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுவிட்டனவா, அல்லது தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களையாவது வெளியேற்றும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கா? தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள காமராஜர் சாலையில் உள்ள தனியார் குடியிருப்பு பகுதி. இந்த குடியிருப்பில் வந்து 40 வீடுகள் இருக்கிறது. இந்த பகுதி வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் போல் இந்த வீடுகள் காட்சியளிப்பதை நம்மால் காண முடிகிறது. சுமார் இந்த காம்பவுண்ட் வளாகத்திற்குள் 4 அடிக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் மக்கள் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக பால் பாக்கெட் வாங்க செல்லவில்லை, அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்லவில்லை. குறிப்பாக வீட்டில் இருக்கும் குப்பையை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்வதற்குள்ள என்னால் வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது. இருப்பினும் இந்த குடியிருப்பு நாங்கள் எப்போது கடந்த ஆண்டுகள் இது மாதிரி தண்ணீர் தேங்கியிருக்கும். இந்த அளவுக்கு தண்ணீர் தேங்க தற்போது இந்த மழையின் காரணமாக முழங்காலுக்கு மேல் அளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இருசக்கர வாகனங்கள் பெரும்பாலும் பழுதடை நிற்கிறது காண முடிகிறது. இவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், தற்போது எங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு மோட்டார் மூலம் இந்த தண்ணீரை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். இருந்தாலும் மாநகராட்சிக்கு நாங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் மேலும் ஒரு பெரிய மோட்டாரை வைத்து தண்ணீர் ஆக்கினால் இன்றைய தினமே எங்களுடைய இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்பும். இல்லை என்றால் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருப்போம் என்ற கருத்தை எங்கள் தெரிவிக்கிறார்கள். வெதவலி, இதை தவிர விருகம்பாக்கத்தில் மற்ற பகுதிகளின் நிலை எவ்வாறு இருக்கிறது? குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். முக்கிய சாலைகளில் எங்கேனும் தண்ணீர் தேங்கி இருக்கிறதா? பெரும்பாலான சாலையில் ஆறுபோர் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. நம்ம குறிப்பாக எம்எம்டிஏ காலனி பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்பேடு செல்லக்கூடிய சாலையில் தண்ணீர் ஆறுபோல் ஓடிக்கொண்டிருப்பதால் போட்டிலும் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு பேருந்துகள் நெரிசலில் முற்றி சிக்கிக் கொண்டிருப்பதை நம்மால் காண முடிந்தது. அதே போல் தற்போது விருகம்பாக்கம் பகுதியில் பெரும்பாலான குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் வீட்டுக்குள் புகுந்திருப்பதால் அவர்களும் இயல்பு வாழ்க்கை பெரும்பாலானோர் தாங்களால் முடிந்த அளவுக்கு அவங்களுடைய பகுதியிலேயே 4-5 பேர் சேர்ந்து அந்த தண்ணி அப்புறப்படுத்த நடவடிக்கை ஈடுபடுகிறார்கள். சிலர் முடியாத பட்சத்தில் சென்னை மாநகராட்சிக்கு தகவல் அந்த கட்டுப்பாட்டிற்கு தகவல் தெரிவிப்பதற்காகவும் தகவல் கூறி வருகிறார்கள். வேதவலி, பல இடங்களிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. 4 அடி உயரத்திற்கு பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதனால் அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியிலும் மாநகராட்சி அதிகாரிகள், மாநகராட்சி ஊழியர்கள் பல்வேறு பகுதிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். கள தகவல்களை தந்தமைக்கு நன்றி முருகேசன். அதேபோல கோயம்பேடு பகுதியிலும் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதனுடைய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மொத்தமாக அந்த சாலையே தெரியாத அளவிற்கு தண்ணீர் அதிகப்படியாக தேங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து செல்கின்றன. மழைநீர் வடிகால் சரியாக தூர் ஓடாத பண்ணால் இந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருப்பதாக இந்த பகுதிகள் கூறுகிறார்கள். இதனால் போக்குவரத்து மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறது. குறிப்பாக தீபாவளி பண்டிகையொட்டி வெளியூருக்கு சென்று வந்த பயணிகள் அனைவருமே தற்போது சென்னை திரும்பிக் கொண்டிருக்கார். நாளை திங்கட்கிழமையிலிருந்து மீண்டும் வேலைக்கு செல்ல இருப்பதால் ஒரு நாள் முன்தினமே இன்றைய தினத்துக்கு சென்னை திரும்பியிருக்கிறார்கள். இதனால் சென்னைக்கு வர வேண்டிய வாகனங்கள் அனைத்துமே
மழையின் காரணமாக 6 மணிக்கு சென்னை நகருக்குள் வர வேண்டிய வாகனங்களும் 2 மணி நேரம் காலதாமதமாக சென்னைக்கு நகருக்குள் உள்ளே வந்திருக்கிறது. இந்நிலையில் கூட கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு, குறிப்பாக இந்த சாலையில் அதிகமான அளவு தண்ணீர் தேங்கி ஆறு போர் ஓடிக்கொண்டிருப்பதால் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்களால் பழுதாகி நிற்கிறது. இதனால் சாலையின் ஒரு ஓரமாக நிற்பதால் பேருந்துகள் தண்ணீர் இறங்கி சிக்கக்கூடாது என்பதற்காக வாகனங்கள் அணிவகுத்து செல்வதால் இந்த சிரமத்திற்கு உள்ளாகிறது. அவ்வப்போது சில இடங்களில் இந்த பகுதியில் விட்டு மழை பெய்தாலும் வாகன ஓட்டிகளும் போக்குவரத்து சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். வேதவள்ளி, வாகனங்கள் ஊர்ந்து செல்வதை பார்க்கிறோம். தண்ணீரை அகற்றும் பணியில் ஊழியர்களும் ஒருபுறம் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பணி எளிதாக நடைபெற வேண்டும் என்றால் மீண்டும் கனமழை பெய்யாமல் இருக்க வேண்டும். தற்போது சென்னையில எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுது முருகேசன்? தற்போது நாம் இருக்க பகுதியில் விருகம்பாக்கம் பகுதியில் லேசான தூறல் மழை பெய்து கொண்டிருந்தது. தற்போது நின்றுவிட்டது. MMDA காலனி, வில்லிவாக்கம் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர் மழை பெய்து வருகிறது. அந்த பகுதியில் உள்ள ஒரு சுரங்கப்பாதை மூடப்பட்டிருக்கிறது. இது போன்ற தகவல் தற்போது வெளிவந்திருக்கிறது. வேதவள்ளி, தற்போது MMDA பகுதியில் தண்ணீர் அதிகப்படியாக சூழ்ந்திருக்கிறது. வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. தண்ணீரை வெளியேற்றும் பணியும் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. தகவல்களை தந்தமைக்கும், காட்சிகளை தந்தமைக்கும் நன்றி முருகேசன்.